ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பழைய வளையல் இருந்துச்சுன்னா அந்த வளையலில் தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக வீட்டுக்கு தேவையான உபயோக டிப்ஸாக யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சின்ன பசங்களோட வளையலோ அல்லது வீட்டில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு பழைய வளையல் இருந்துச்சுன்னா அந்த வளையலை தூரப்படாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிப்ஸுக்கு இன்றைக்கி மெட்டல் வளையல் எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே கலர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன பசங்க ஃபங்க்ஷனுக்கும் பார்ட்டிக்கும் நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஸோ அது வந்து கலர் ட்ரெஸ்ஸு அழகாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வளையல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. கலர்ஃபுல்லான ஹேர் பேண்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஹேர் பேண்ட் எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ பசங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஹேர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பழைய மெட்டல் வளையல அந்த ஹேர் பேண்ட் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. ஸோ மாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த ஹேர் பேண்டு உள்ள வளையல போட்டு விட்டிங்கன்னா பசங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு நார்மலான வளையல் எப்படி ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸாக மாறி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெட்டல் வளையல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன பழைய வளையல் இருக்கோ அந்த வளையலில் இந்த மாதிரி ஹேர் பேண்டு போட்டு விட்டிங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவங்க போகிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த பேங்கிள்ஸ் இருக்கும். சூப்பரான டிப்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பழைய வளையல் எடுத்துக்கோங்க. அது கூடவே இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழைய கட்டைப்பைனா இருக்கும் இல்லைங்களா, கிழிஞ்ச கட்டைப்பைனா இருந்துச்சுன்னா அந்த கட்டைப்பையை தூக்கி போடாமல் அதோட குச்சை மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி குச்சை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குச்சியில் ஒரு குச்சி மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு குச்சியில் உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ, ஓட்டை வேணுமோ அத்தனை ஓட்டை நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். அந்த ஓட்டை போடுறதுக்கு ஒரு கம்பியில் எல்லாம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை வந்து அந்த குச்சியில் போட்டிங்கன்னா ஹோல்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 6 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கட்டப்பை குச்சியில் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனை மாட்டிக்கிடலாம். உங்கள்கிட்ட சாட்டின் ரிப்பன் இல்லைனா சணல் கயிறோ அல்லது உள்ள நூலோ அல்லது நாடாவோ எது இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சியில் மாட்டி விட்டுருங்க. மாட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓட்டை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஓட்டை போட்ட ஏரியாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வலையில் இந்த மாதிரி கட் பண்ணி எஸ் ஹூக்காக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எத்தனை ஓட்டை போட்டிருக்கீங்களோ அத்தனை ஓட்டைக்கு நேராக எஸ் ஹூக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நல்லா திக்கான ஒரே மாதிரி கலரான வலையில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரே கலரான வலையில் எடுத்துருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எஸ் ஹூக்காக ரெடி பண்ணிக்கிடலாம். எடுத்து வச்சுருக்கிற எல்லா வலையிலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்க்கு நேராக விட்டுட்டு எஸ் ஹூக்கு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கட்டைப்பை குச்சியில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த எஸ் ஹூக்கு ரெடி பண்ணிங்கன்னா அந்த எஸ் ஹூக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் விழாது. இந்த மாதிரி எத்தனை வேணுமோ அத்தனை எஸ் ஹூக்கு ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வலையில் பழசாச்சின்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இருக்கும், ஆணிக்கு அடிக்கக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ட்ரெஸ் மாட்டுறதுக்காகவும் அல்லது கிச்சனில் கரண்டி வைக்கிற ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அல்லது கீச்செயின் மாட்டுற ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பர்பஸ்க்கு வேணுமோ அந்தந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஹேங்கர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் ஹாலில் கீச்செயின் வைக்கிற ஹோல்டராகவும் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அல்லது கிச்சனில் இந்த மாதிரி கரண்டி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது வெளியே கிளம்பும்போது சேஃப்டி பின் அவசரமாக தேடும்போது தான் அந்த சேஃப்டி பின் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு வலையில் நம்ம வாங்கின சேஃப்டி பின் எல்லாத்தையும் மாட்டி விட்டுறலாம். மாட்டின வலையில் ஒரு ஆணியில் இந்த மாதிரி தொங்க விட்டுறலாம். ஸோ எமர்ஜென்சி டைமில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பழைய வலையில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அந்த பழைய வலையிலே யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த டிப்ஸுக்கு ஒரு மெட்டல் வலையில் எடுத்திருக்கேன். அந்த மெட்டல் வலையில் கூடவே நம்ம வீட்டில் அறுந்து போன மணி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மணியில் 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல பெரிய பீட்ஸாக எடுத்துக்கோங்க. பீட்ஸ் எடுத்து ஃபெஃபி க்ளூவோ அல்லது க்ளூ கன்னோ அல்லது ஃபெஃபி பாண்டோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த வலையில் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ரேஸ்லெட் பசங்களுக்கு ரெடி பண்ணி போட்டிங்கன்னா பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், பார்க்கவும் சிம்பிளாக அழகாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், விண்டோ கர்டைன்ஸோ அல்லது டோர் கர்டைன்ஸோ நம்ம வீட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து காற்று பலமாக அடிக்கும்போது அந்த கர்டைன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை தடுக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய வலையில எடுத்து அந்த கர்டைன்ஸில் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா அந்த கர்டைன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது, அப்படியே இருக்கும்.
சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் போடக்கூடிய வளையல் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். கலட்ட ரொம்பவே கஷ்டப்படுவோம். கலட்டும் போதும் பார்த்தீங்கன்னா கையில் கீறி பிளட்டுனா வரும். அந்த மாதிரி பிரச்சனையை தடுக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துருங்க. சாக்ஸ் எடுத்து நம்ம எந்த கையில் வளையலில் கலட்டணுமோ அந்த கையில் நான் மாட்டுற மாதிரி மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் கலட்ட வேண்டிய வளையலில் கலட்டினீங்கன்னா கையில் வலியும் இல்லாமல், கையில் எந்த வித கீறலும் இல்லாமல் ஈஸியாக கலட்ட வரும். பாருங்கள், ஈஸியாக கலட்ட வந்துருச்சு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு ஒரு மெட்டல் வளையல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டல் வளையலில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாமந்தி பூவில் சம்டைம்ஸ் வந்து காம்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி காம்பு இல்லைன்னா அந்த சாமந்தி பூவை தூக்கி போடாமல் அதை எப்படி நம்ம வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த வளையலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாமந்தி பூவை இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். ஸோ மாட்டி விட்டிங்கன்னா சூப்பராக கொண்டைக்க வைக்கிற பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக ஏதாவது ஃபங்க்ஷன், பார்ட்டி அல்லது கிராண்டாக எங்கேயாவது போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வளையலை கட் பண்ணி நம்ம வைக்க வேண்டிய பூக்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போட வேண்டிய ஹேர் ஸ்டைல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூவை வச்சிங்கன்னா பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சாமந்தி பூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட எந்த பூ இருக்கும் அந்த பூவை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தலையில் வச்சோன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய கண்ணாடி வளையல் ட்ராவல் டைமில், அதாவது வெளியூரோ அல்லது ஃபங்க்ஷனுக்கோ எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் ஹேண்ட்பேக்கில் சம்டைம்ஸ் வந்து சில கண்ணாடி வளையல்கள் உடஞ்சி டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த எடுத்துகிட்டு போகக்கூடிய கண்ணாடி வளையல் டேமேஜ் ஆகாமல் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சாக்ஸில் கண்ணாடி வளையலில் நான் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்களோட டிஷர்ட்ஸோ அல்லது நாம போடக்கூடிய டிஷர்ட்ஸோ இந்த மாதிரி சில டிஷர்ட்ஸ் லூஸாக இருக்கும். டிஷர்ட்ஸோ அல்லது ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லூஸான ட்ரெஸ்ஸை ஏதாவது எமர்ஜென்சி டைம் நம்ம வெளியே போகிறோம், ஸோ அதை வந்து தைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிம்பிள் ஐடியா மூலம் எப்படி அந்த டிஷர்ட்டை ஈஸியாக டைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி போடக்கூடிய வளையல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வளையல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வளையலை இந்த மாதிரி டிஷர்ட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு உள் சைடு நான் போடுற மாதிரி ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி அந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய டிஷர்ட்ஸ் வந்து டைட் ஆகிடும். பார்க்கவும் ஃபேஷனாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, பாருங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் போட்டு காட்டுறேன். ஸோ எப்படி அழகாக இருக்குதுன்ட்டு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். தையல் எதுவும் இல்லாமல் டிஷர்ட்ஸ் ஈஸியாக டைட் ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம தூக்கி போடக்கூடிய வலையில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப்பை எடுத்துக்கிடலாம். எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளிட்டர் ஷீட்டில் நான் மாட்டுற மாதிரி அந்த வலையில் ஹூக் மாதிரி ரெடி பண்ணி மாட்டி விட்டுருங்க. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் கீ செயின் வைக்கிற ஒரு ஹோல்டராக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப்பை ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிளிட்டர் ஷீட்டில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஒட்டி எடுத்துகிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த கீ செயின் ஹோல்டர் மாட்டணுமோ அந்த இடத்துல மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது கீ செயின் ஹோல்டராக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு நீங்கள் ஹோல்டராக யூஸ் பண்ணணுமோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். இதில் நீங்கள் ஷேப்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் ஹோல்டர் ரெடி பண்ணிக்கிடலாம். பேர்ட்ஸாகவும் பட்டர்ஃப்ளையாகவும் வீடாகவும் என்ன டிசைனில் தேவைப்படுமோ அந்த டிசைனை நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஹார்ட்டின் ஷேப்லையும் ரெக்டாங்கிள் ஷேப்லையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஷேப் விரும்புகிறீங்களோ அந்த டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான சிம்பிள் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கீ செயின் மாட்டி காட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், கீ செயின் மாட்டி காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 11. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. அந்த ஹேங்கரில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய மெட்டல் வலையில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. சொல்லலை, நூலை யூஸ் பண்ணி டைட்டாக மாட்டிடுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷால் வைக்கிற ஒரு ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எத்தனை ஷால் வேணால் இதில் வச்சுக்கலாம். எடுக்கவும் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 12. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி மெட்டல் வலையில் எடுத்திருக்கேன்.
நல்ல ஸ்ட்ராங்கான நூலை யூஸ் பண்ணி நான் மாட்டுற மாதிரி அந்த மெட்டல் வலையில் மாட்டி எடுத்துருங்க. இந்த மெட்டல் வலையில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கிச்சனில் நிறைய பேர் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆணி அடிக்க முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி மெட்டல் வலையில் இருக்குது இல்லைங்களா, அந்த மெட்டல் வலையில் இந்த மாதிரி நான் மாட்டுற மாதிரி மாட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி இரும்பு கம்பி இருக்கும் இல்லைங்களா, உங்ககிட்ட இரும்பு கம்பி இல்லைன்னா மெட்டல் வலையில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஸ் ஹூக் ரெடி பண்ணிடுங்க. எஸ் ஹூக் ரெடி பண்ணி வீட்டில் ஜன்னலில் எந்த இடத்துல மாட்டணுமோ அந்த ஜன்னலில் எஸ் ஹூக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கரண்டி வைக்கிற ஹோல்டர் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் ரெடி பண்ணி காட்டுறேன். நான் இன்றைக்கி கம்பி யூஸ் பண்ணி எஸ் ஹூக் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்பியை யூஸ் பண்ணி எஸ் ஹூக் ரெடி பண்ணதை நான் வீட்டு ஜன்னலில் மாட்டி விட்டுறேன். மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வலையில் அதில் மாட்டிக்கிடலாம். மாட்டிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அந்த கரண்டி வச்சோன்னா ஒரு சூப்பரான சிம்பிள் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூக்கி போடக்கூடிய வலையில் யூஸ் பண்ணி நிறைய டிப்ஸை பார்த்துட்டோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.